ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னுடைய ஒரு நாள் விலாகை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6:30. அஸ் யூஷுவல் வந்து வாக்கிங் கிளம்பியாச்சு. இது வந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய தோட்டம். அதில் வந்து தண்ணி வந்து பாஞ்சிட்ருக்கு. ஒரு தொட்டியில் தண்ணி விழுகுது, அங்கேருந்து வாய்க்கால் மூலியமாக வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு தோட்டத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எப்பயுமே ஒரு சிறந்த புகைப்படத்திற்கு ஒரு சிறந்த தேர்ந்த புகைப்பட கலைஞரோ இல்லை ஒரு விலை உயர்ந்த புகைப்பட கருவியோ தேவை அப்படின்றத காட்டிலும் நல்ல வெளிச்சம் முக்கியமாக தேவை. ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சன்லைட்டில் எவ்வளோ பிரைட்டான பிக்சராக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு டிப்பிக்கல் தோட்டத்து வீடு. பின்னாடி வந்து தோட்டம் இருக்குது, வீடு வந்து இந்த மாதிரி இருக்குது. நல்லா கம்பில் வந்து கேட் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 11:30 ஆகுது. திடீர்னு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இன்றைக்கி வந்து லன்ச் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக மிளகு ரசம், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு கடையல், கொஞ்சம் கேரட் இருந்துச்சு, கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். காற்று பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்னு. இப்போ மிளகு ரசம் வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் புளி தக்காளி ரெண்டையும் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் ரீசெண்டாக மீஷோவில் வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சில்வர் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 250. நல்ல ஒரு லினன் சாரீ இல்லை மல்மல் காட்டன் சாரீ இதுக்கெல்லாம் வந்து இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல ரிச் லுக்காக இருக்கும். செயின் மட்டும்தான், இதோட ஸ்டட்டெல்லாம் இல்லை, செயின் மட்டும். சூப்பராக இருந்தது. அடுத்து ரசம் வந்து இன்றைக்கி வந்து இடித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன். அதனால் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா இடித்தாச்சு. இப்போ இடித்ததை வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னாலே ரசம் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ரசத்துக்கு நல்லா பிசைஞ்சதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. கல் பாத்திரன்றதுனால நான் எப்போயுமே சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுறேன். இதில் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவேன். என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லாதனால நல்லெண்ணெய் மட்டும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போது ரசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நுர கட்டினாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கல் சட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்துச்சு, அதை தூவியாச்சு. இப்போ ரசத்தோட ஸ்மெல் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னொன்னே உடனே வந்து பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொரியலுக்காக காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காய் வந்து கட் பண்ணுறதுக்கு பெருசாக உட்டன் போர்டு வந்து வாங்குறதுல விருப்பம் இல்லை. ஸோ இந்த பிளேட் வந்து தனியாக கட் பண்ணுறதுக்குனே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல் உப்பு வந்து போட்டு அது வெடித்ததுக்கப்புறமா காயை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இங்கே வந்து
பருப்புக்கு வந்து மீன்வாயில் வந்து தாளித்து கொட்டியாச்சு. எப்பயுமே பருப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி முருகலாக நம்ம தாளித்து கொட்டினோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ரசத்துக்கு தாளிப்பு. நான் இடிக்கிறப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். இங்கே வந்து 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். காய் வந்து வெந்துருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா காயை சேர்த்து இந்த பொடி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொரிகடலை, கொஞ்சம் சீரகம், ஒரு பல் பூண்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். பொரியல் வந்து இன்னும் யம்மியாக இருக்கும். ஸோ எங்கள் லஞ்ச் பிளேட் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.